2 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியர்களுக்கு விதமாக எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் இங்கே வஞ்சிப்பது சம்பந்தமான காரியத்தை பேசுகிறான். பிசாசினாலே வஞ்சிக்கப்படுவது, கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அறிய வேண்டிய விதமாக அறிந்து விடாதபடிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தந்திரமான வழியிலே வஞ்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறவரை புரிந்து கொண்டு அந்த வஞ்சிக்கப்படுவதை குறித்து எச்சரிக்கிறார். பிசாசானவன் எப்படி ஜனங்களை வஞ்சிப்பான் என்றால் பெரும்பாலும் போதனைகள் வழியாகத்தான், போலியான போதனைகள் வழியாகத்தான் கிறிஸ்தவ விசுவாசிகளை வஞ்சிப்பான். எனவே நாம் கேட்கின்ற போதனைகள் கிறிஸ்துவை பற்றிய உண்மைகள் சார்ந்ததுதானா, சத்தியம் சார்ந்ததானா என்பதை அடையாளப்படுத்தி பார்ப்பதற்கு நாம் இயன்றவர்களாக இருக்க வேண்டும். போதனைகள் வழியாகத்தான் பிசாசினுடைய வஞ்சகம் அதிகமாக வெளிப்படுகிறது. போதனை என்று சொல்லுகிறோம், அந்த போதனை கூட எப்படி இருக்கும், நாம் எப்படி வஞ்சிக்கிறான்னா எதையோ ஒன்று பேசி வஞ்சிக்கலை, நல்ல ஆவிக்குரிய தோற்றமுடைய, நல்ல ஆவிக்குரியதாக தோன்றுகின்ற, தேவனை குறித்து பேசுவது போல காணப்படுகின்ற ஒரு செய்தி மூலமாகத்தான், ஒரு போதனை மூலமாகத்தான். ஆனால் ஃபண்டமெண்டலாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்கும். அது நம்மளை டீவியேட் பண்ணி எங்கேயோ கொண்டு போகிறதா இருக்கும். அப்போ நீங்கள் கேட்குற போதனைகளில் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இப்பொழுது ஒரு போதகர் ஜெபத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார். ஜெபம் எவ்வளவு வல்லமையானது, எவ்வளவு தேவையானது, எவ்வளவு அவசியமானது என்று தன்னுடைய ஊழியத்தில் அதிகமான முக்கியத்துவத்தை ஜெபத்துக்கு கொடுக்கிறார். மக்களை ஜெபிக்க வைக்கிறதுல அதிக கவனம் செலுத்துகிறார். இப்போ இந்த செயல்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? ரொம்ப அருமையான செயல்பாடு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுல ஜெபம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. காணிக்க கொடுப்பாங்க, ஊழியம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறது சந்தோஷமான விஷயம். இது ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக தெரியும். ஆனால் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு போதகர் ஜெபத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார். ஜெபம்தான் எல்லாவற்றையும் செய்கிறது என்று பேசுகிறார். ஜெபம் எல்லாவற்றையும் அசைக்கும் என்று பேசுகிறார். ஜெபம் தேவனையே அசைத்து செயல்பட வைக்கும் என்று பேசுகிறார். கேட்பதற்கு ஆன்மீகமாக தோன்றுகிறது, பிப்ளிக்கலாக தோன்றுகிறது, சத்தியமாக தோன்றுகிறது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இவருடைய செய்தி கேட்கிறவர்கள் ஜெபத்தின் மூலமாக எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று எண்ணுவதற்கு தூண்டப்படுகிறார்கள். ஆனால் வேதாகமத்தில் அடிப்படை உண்மை என்னவென்றால் ப்ரேயர் இஸ் மோர் பவர்ஃபுல். ஆனால் அதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் உண்டு. என்ன? ஜெபம் என்பது தேவ உறவின் அடிப்படையிலிருந்து எழும்ப வேண்டும். இந்த ஒருவருக்கு தேவனோடு ஒரு உறவும் தொடர்பும் ஐக்கியமும் இருக்கிறதோ அவர்களுடைய ஜெபம்தான் வேதத்தின்படி உண்மையான ஜெபம். இப்போது ஜெபம் எல்லாவற்றையும் சாதிக்கும் என்று சொல்லும்போது ஜனங்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜெபத்தை முழுசாக நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க, ஜெப கூட்டங்களை நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க, ஜெபம் பண்ணுற போதகளை நம்ப ஆரம்பிச்சேன்னா ப்ரேயர் இஸ் மோர் பவர்ஃபுல். ஜெபத்தால் கூடாது ஒன்று போல ஜெபமே ஜெயம் அப்படி நம்ம சொல்லுகிறோம் அந்த விதமாக. ஆனால் இதில் இருக்கிற தந்திரம் என்ன தெரியுமா? பிசாசானவன் இப்படியும் ஒரு தந்திரத்தை செய்ய முடியும். நீ ஜெபம் பண்ணாத என்று அவன் போதிக்க மாட்டான். ஜெபம் பண்ணு, நல்லா பண்ணு, இன்னும் பண்ணு, எல்லா ஜெப கூட்டத்துக்கும் போ, போதவருடைய ஜெபங்களெல்லாம் ரொம்ப வல்லமையானது, அவங்க ஜெபத்தையெல்லாம் நீ அவாய்ட் பண்ணிக்க எல்லாம் சொல்லுவோம். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வல்லமையான காரியங்கள் நடைபெறுவதற்கு அடிப்படை தேவ உறவு, தேவ உறவின் அவசியத்தை, தேவ ஐக்கியத்தின் அவசியத்தை, தேவனோடு இணைந்து வாழ்வதின் அவசியத்தை, தேவனோடு நல்ல விதமான ஒரு ஐக்கியத்தை அனுபவித்து வாழுகின்ற அந்த காரியத்தை சொல்லாதபடிக்கு ஜெபத்தை மட்டும் சொல்லுகிற பொழுது அஸ்திவாரம் இல்லாமல் கட்டணம் கட்டுகிறது போல் ஆகிவிடுகிறது, வேறில்லாத ஒரு மரம் போல் ஆகிவிடுகிறது. அப்போது ஜெபத்தை குறித்து அதிகமாக பேசுகிற பொழுது, ஜெப சம்பந்தமாக அதே காரியம் செய்கிற பொழுது நமக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக தோன்றும். ஆனால் ஒரு போதகர் எந்த அளவிற்கு ஜனங்களுக்கு தேவ உறவில் வாழ்வதை பற்றி சொல்லி கொடுக்கிறாரோ அந்த அளவிற்குத்தான் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் தேவ உறவு தான் அடிப்படை. 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 1:12 வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளையாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வதற்கு யோவான் 15 வாசிக்கும் பொழுது திராட்சை செடியாக இயேசு நாம கொடிகள்.
அப்போ இவைகளெல்லாம் தேவ உறவில் எந்த அளவிற்கு நாம் ஆழமாக ஊடுருவி வேரூண்டி இருக்கணும்னு சொல்லி, அப்போது போதகர்கள் ஜெபம் 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 வல்லமையான ஜெபம் அற்புதமானது, ஜெபித்தா நடக்காத ஒன்றுமில்லை என்று ஜெப வீரர்களுடைய சாட்சிகள்லாம் சொல்லி இப்படி செய்தால் ஜனங்கள் ஜெபத்தில் வளருவாங்க. ஆனால் இவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வேல்யூ இருக்கணும்னா, அதுக்கு பவர் இருக்கணும்னா, அவர்கள் தேவ உறவில் கட்டப்படணும். அப்போ தேவ உறவுடன் வாழ்வது எப்படி, ஐக்கியத்தில் வாழ்வது எப்படின்னு அதற்கு போதகர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். போதகர்களிடத்தில் பிரசங்கம் கேட்குறவங்க தேவ உறவில் வளர்வதற்கான பிரசங்கள் கேட்கதை அவர்கள் அறிய வேண்டும். இன்னைக்கு மக்கள் தேவ உறவில் தொடர்பு இல்லாமல் எங்கிறது கூட ஆகாயத்தை பார்த்து சிலம்பு அடிக்கிறது மாதிரி ஜெபத்தில் அதிகமாக ஈடுபடுகிறார்கள், இல்லைன்னா ஜெப கூட நம்புகிறார்கள். அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சில போதல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தேவனை ஆராதிக்கணும், அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறாரு, நாம் அவரை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். கோடாகோடி தூதர்களெல்லாம் கேருபீன்கள்லாம் சேராபீன்களாம் அவர் ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறது, நாம் துதிக்கணும், துதிகள் மத்தியிலும் கர்த்தர் வாழ்கிறோம் அப்படின்னு அவங்க இந்த துதிக்கிறதுக்கும் ஸ்தோத்திரிக்கிறதுக்கும் ஆராதனை பண்ண ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இவைகள் தவறு அல்ல, இவைகள் அவசியம்தான். ஆனால் ஆராதனைக்கு அதிக முக்கியத்துவம், எப்படி ஆராதனை நடத்தலாம்ங்கிறதுக்கு அதிக கவனம் செலுத்தலாம். அதுக்கு ஏற்றபடி நல்ல மேடைகள் அமைத்துக் கொள்கிறார்கள், நல்ல சூழலை உருவாக்கி கொள்கிறார்கள், நிறைய இசைக்கருவிகளை கொண்டு வந்து விடுகிறார்கள், நல்ல பாடல்களை கொண்டு வந்து விடுகிறார்கள், ஆராதனை ஒர்ஷிப் லீடர்ஸை கொண்டு வந்து எல்லாம் ஆக்டிவாக இருக்கிற, நல்லா ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், மக்கள் விரும்பும்படி நிறைய காரியம் நடக்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் நடக்கின்ற பொழுது இன்னொரு சத்தியத்தை இவங்க சொல்லலை. என்னன்னா, ஆண்டவர் மகிமைப்படுவது நாம் மேடையில் நடத்துகிற ஆராதனைகளால் அல்ல, நம்முடைய பாடல்களால் அல்ல. ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 5:22 வாசிக்கும் பொழுது இந்த மாதிரி ஆராதனைலாம் எனக்கு வேணாம், அதை நான் பகைத்து வெறுக்கிறேன் அப்படின்னார் ஆண்டவர். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1 மத்தேயுவினுடைய 10-16 வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆராதனைகள் மேலே தேவனுக்கு ஏற்பட்ட அதிருப்தி அதிகமாக சொல்லப்படுறது. நாம் எப்படி பாடுகிறோம், எப்படி துதிக்கிறோம், எப்படி ஆராதிக்கிறோம், எப்படி நம்ம பரவசப்படுகிறோம், எப்படி ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பை பக்தியை வெளிப்படுத்துகிறோம், அவைகளெல்லாம் இரண்டாவது இடம்தான். முதலிடம் என்னவென்று சொன்னால் எந்த அளவிற்கு வாழ்க்கை முறை மூலமாக தேவனை கனப்படுத்துகிறோம். யோவான் 15:8 என்ன சொல்லுகிறது, நீங்கள் மிகுதியான கனிகளை கொடுக்கும் பொழுது என்னில் இணைந்திருப்பதின் விளைவாக, என்னுடைய ஐக்கியத்தில் இருப்பவன் விளைவாக எந்த கனி கொடுக்கிறோ அதனால தான் தேவன் மகிமைப்படுகிறார். ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது தேவன் மகிமைப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய ஒழுங்குகள், நம்முடைய ஒழுக்கங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய உறவின் முறைகள், நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள், உலக சம்பந்தமான நம்முடைய அணுகுமுறைகள், பணம் பொருள் சம்பந்தமாக நம்முடைய நிலைப்பாடுகள், இவைகள் தான் வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல். இதுதான் தேவனை கனப்படுத்தும். பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் பாவத்தை எதிர்த்து கோணலும் மாணலுமான ஒரு உலகத்தில் நம்ம ஆண்டவருக்கு எப்படி செயல்பட்டு வாழ்க்கை முறை மூலமாக, சுபாவங்கள் மூலம், குணாதிசயங்கள் மூலமாக நாம் தேவனை கனப்படுத்துகிறோம். இதான் ரியல் வொர்ஷிப். அப்போ போதகர்கள் இதை குறித்து அதிகமாக பேசாதபடிக்கு, குணாதிசய போதனை கொடுக்காதபடிக்கு, நீதி போதனை கொடுக்காதபடி, ஒழுங்கு போதனை கொடுக்காதபடிக்கு, நற்குண போதனை கொடுக்காதபடிக்கு, சாட்சி போதனை கொடுக்காதபடிக்கு, ஒளியாக உப்பாக வாழ்வு தொடர்பாக போதனை கொடுக்காதபடிக்கு, ஆராதிப்போம் ஆராதிப்போம் என்று ஆராதனைகளை நடத்தி, பாடல்களை பாட வைத்து, பரவசப்படுத்தி, உணர்ச்சிவசப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, அந்நிய பாஷையில் பேச வைத்து, ஆரவாரம் பண்ணி, இந்த மாதிரி நிறைய காரியங்களை செய்தால் இதற்கு பின்னால் தான் என்ன இருக்குது? பிசாசானவனுடைய வஞ்சனை இருக்கிறது. அவன் போதனைகள் வழியாகத்தான் வஞ்சிக்கிறான். இங்கே பாருங்கள், இங்கே ஆராதனை போதனைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை உண்மையாக மகிமைப்படுத்துகிற ஆவிக்குரிய வாழ்க்கை முறை போதனை இல்லை. அதனால தான் இன்றைக்கி நிறைய சபைகளில் அருமையான ஆராதனைகள் இருக்கிறது, நல்ல ஆராதனை இருக்கிறது. ஆனால் உண்மையான ஆவிக்குரிய மக்கள் கூட்டம் அங்கே இல்லை. ஆண்டவர் மகிமைப்படும்படியாக காரியம் நடக்கலை. நன்றாக ஆராதித்து விட்டு வெளியே போய் எல்லாரையும் போல வாழ்கிறார்கள், நவநாகரிகத்தில் ஊறி போகிறார்கள். எல்லா உலக மக்களும் எப்படி ஆடம்பரம், எப்படி அதிநவீனம் அப்படின்னு ஓடுறாங்களோ அதே மாதிரி தான் ஓடுறாங்க. ஆனால் ஆராதிக்கும் பொழுது ஆடுவோம், பாடுவோம், குதிப்போம், கொண்டாடுவோம் அப்படின்னு நம்ம சூப்பராக செயல்படுறாங்க. அப்போ இந்த போதனைகளை தான் பார்க்கணும். இன்னும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரும்பாலான போதகர்கள் அவங்க காணிக்கைகளை குறித்து அதிகமாக பேசுகிறாங்க. ஏன்னா காணிக்கைகள் மூலமாக தான் கடவுளை கனப்படுத்த முடியும் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் உதாரணங்கள் எடுத்துக்காட்டி, அன்றைக்கெல்லாம் முதற் பலனிலிருந்து தேவனுக்கு காணிக்கை கொடுத்து கனப்படுத்த முடியும் ஆண்டவர் நிறைய சொல்லியிருக்காரு. அதனால் நீ எவ்வளவுக்கெல்லாம் உன்னுடைய வருமானத்தில் இருந்து நீ கொடுக்குறியோ அந்த அளவுக்கு காட் ஹி வில் பிளஸ் யூ, ஒன்று ஆசீர்வதிப்பார். அப்போ அவங்க என்ன பண்ண, காணிக்கை கொடுக்கறதெல்லாம் ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு ஜனங்கள் நம்பத்தக்கதாக அவங்க தே கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃபர்ட்ரை. இதை இப்போ கேட்கும் பொழுது என்ன, அவர் கடவுளுக்கு தானே கொடுக்க சொல்கிறாரு,
அப்போ அவர் தசமபாக போதனை பண்ணுறாரு, விதைப்பு போதனை பண்ணுறாரு, விசுவாச போதனை பண்ணுறாரு, கொடு 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 அப்படி நிறைய சொல்கிறாரு. கேட்கறதுக்கு ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். ஆனால் இந்த போதகர் இவ்வளவு காணிக்கை பற்றி பேசுகிறாரு, காணிக்கையினால் வருகிற ஆசீர்வாதங்கள் பற்றி பேசுகிறார், கனி கொடுக்கிற சம்பந்தமாக இவர் எவ்வளோ பேசுகிறார். புதிய ஏற்பாட்டில் எது தேவனுக்கு கனம்? காணிக்கையாக கனி கொடுக்கிறதா? அவன் கனி கொடுப்பதற்கு எதுவாக மக்களை ஊக்குவிக்காமல் காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவதற்கு ஊக்குவித்தால் இதுதான் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படியாக செய்கிற தந்திரம். அப்போ பவுல் சொல்லுகிறது போல் 2 கொரிந்தியர் 11:3 சொல்லுகிறது, சர்ப்பம் வஞ்சித்தது மாதிரி உங்களையும் வஞ்சித்தரும். சர்ப்பம் அன்னை பேசுகிறவங்கள எல்லாமே நல்லதுக்கு சொன்னது மாதிரி தான் இருந்தது. அதே 3 வாஸ்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லதுக்கு சொல்லுது போல இருந்தது. ஆனால் அது டிசப்ஷனாக இருந்தது. அதே போல் போதனைகள் தான். இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாத போதனைகளை கேட்டுக்கொண்டிருப்ப சில போதர் பாருங்க, வாயை திறந்த ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம். ஆண்டவர் இப்படி ஆசீர்விப்பார், அப்படி ஆசீர்விப்பார், இரட்டத்தனையாக 100 ஆசீர்வாதம் ஆசீர்வாதே பேசுகிறாள். கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓஹோ, கடவுளுடைய ஆசீர்வாத மனதை இவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் பரிசுத்தமாகுதலை பற்றி பேசுகிறாரா? பாவத்தை ஜெயிக்கிறத பற்றி பேசுகிறாரா? பணாசை மேற்கொள்கிற சம்மந்தம் பேசுகிறாரா? இச்சைகளுக்கு இசைந்து போகாத பற்றி பேசுகிறாரா? ஒழுங்கை பற்றி பேசுகிறாரா? ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறாரா? பேச மாட்டார். ஏன்னா மக்கள் இதை தான் கேட்க விரும்புகிறாங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், அற்புதம் அதிசயம், இது தான் பேச. வாக்குத்தத்தம் ஒவ்வொரு நாளும் பிரசங்கிமாரில் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி உனக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதம் நடக்க போகும். அப்போ இந்த போதனைகள் இருக்கின்ற தந்திரத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும். பிசாசானவன் போதனைகள் மூலமாக வஞ்சிக்கிறான். அந்த போதனைகளை நீங்கள் எளிதாக அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. ஜப போதனைகள், ஆராதனை போதனைகள், காணிக்கை போதனைகள், ஆசீர்வாத போதனைகள். ஆனால் தேவனுக்கேற்ற சித்தம் செய்து பரிசுத்தமாகதில் நிறைவாய் கொடுக்கிற போதனைகள் இல்லை. அதனுடைய விளைவா தேவ நோக்கம் நிறைவேறவில்லை. பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு நிறைவேறாமல் போகிறது. மக்கள் எதையோ ஆன்மீகம் என்று கேட்டு அவர்கள் உண்மையான ஆசீர்வாதத்தை காணாமல் அவர்கள் நஷ்டமடைகிறார்கள். எனவே இந்த போதனைகள் இருக்கின்ற பிசாசின் தந்திரத்தை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஆவிக்குரிய திறனுடையவர்களாக இருக்க வேண்டும்.